விஷ்ணுவின் இரண்டாவது அவதாரம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? தசாவதாரங்களில் இரண்டாவது அவதாரம். இந்த அவதாரத்தில் மகாவிஷ்ணு ஆமையாக அவதரித்தார். இந்த அவதாரம் கூர்மம் என்று அழைக்கப்பட்டது. இது உலக நலனுக்காக நிகழ்ந்த ஒரு மகத்தான சம்பவமாக கருதப்படுகிறது. இந்த அவதாரத்தின் மையமாக கொண்ட முக்கிய நிகழ்வு க்ஷீரசாகர மதனமாகும். தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அழிவிலிருந்து விடுபட்டு அமிர்தத்தை பெற தீர்மானித்தனர். கடல் மதிக்க மந்திரமலையை மதனமலைகளாக பயன்படுத்தினார்கள். வாசுகி நாகனை கயிறாக கட்டி மலைக்கல் மூலம் கடல் மதிக்கத் தொடங்கினர். ஆனால் மந்திரமலை மிகவும் பெரியதாக இருந்ததால் அது நிலை தடுமாறி கடலின் அடிக்குச் சென்று விட்டது. இதனால் மதிக்கும் செயல்முறை நின்றுவிட்டது. அதை சரிசெய்ய மகாவிஷ்ணு ஆமையாக மாறி தனது பின்னங்கால்களால் மலைக்கு அடிப்படை ஆதாரமாக இருந்தார். இதனால் மலை நிலைத்து கடல் மதிப்பு சீராக தொடர்ந்தது. இதன் விளைவாக தேவர்கள் மற்றும் அசுரர்களுக்கு அமிர்தம் கிடைத்ததுடன் லட்சுமி தேவி, காமதேனு, ஐராவதம், கந்தர்வர்கள் போன்ற பல அற்புத பொருள்களும் தோன்றின. இது போன்ற தகவல்களை அறிய சப்ஸ்கிரைப் செய்யவும்.